இங்க வச்சிருந்த காமாட்சி விளக்க எந்த நாய் எடுத்தது? பாரு, குத்து மதிப்பா நாய் பேசுற வழியெல்லாம் வச்சுக்கப்படாது. வீட்டுல இருக்குது ரெண்டே ரெண்டு நாய் தான். ஒண்ணு பெரிய நாய், ஒண்ணு சின்ன நாய். நேற்று காக்குல மாட்டுக்கறிய மெல்ல முடியாம முழுங்குனீங்க. அது எந்த காசு? மாட்டுக்கறியா? ஏடா காமாட்சி விளக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த? என்ன உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்கு. அதை எடுத்து உனக்கு சோறு போடுறதுக்கு. அனாச்சி மேல பேசப்படாது. இன்னாச்சு முடிஞ்சாச்சு, கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி செவரி இடிஞ்சு கீழே விழுந்தோம். இருக்கிற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாத்துக்க. படிச்சவங்க எல்லாம் வக்கீலாவும் இன்ஜினியராவும் டாக்டராவும் இருக்காங்கடா. கொஞ்சம் பேசாதப்பா. உங்ககிட்ட 1ஆம் கிளாஸ் படிச்சவங்க டாக்டர் ஆயிட்டான். ஹைஸ்கூல்ல படிச்சான், காலேஜ்ல படிச்சான், நல்ல வாத்தியாரத்தை படிச்சான், டாக்டர் ஆயிட்டான். நீ 1ஆம் கிளாஸ்ல வேலை செஞ்சு 1ஆம் கிளாஸ் ரிட்டர் ஆனது. நீ பேசாத. இவ்வளவு தூரம் பேசுற பிறகு இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. யார்? எனக்கு. உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரனா வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளனே நீ வெளியே போ. தாத்தன் சொத்து எனக்கு தான் சொந்தம். போவியா? ரொம்ப பேசுற. என்ன பண்ண போற? எங்க வச்சிருந்த 2 நாளா தாடி இருக்கப்பா. நானு கஷ்டமெல்லாம் ஒண்ணுதான் இருக்கு. வேணாடா சொன்னா சொல்றா. ஐயா வணக்கம். என்னடா எப்போ 2 கையில வணக்கம் சொல்ற பையன் இன்னைக்கு ஒத்த கையில சொல்லி இருக்கிற? என்ன சமாச்சாரம்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அது கை காட்டு பாருங்க. 2 கை காட்டுறா. ஒண்ணு இல்லைங்க ஐயா. அது வெளியில எடு. என்னங்கய்யா நீ எட்ற வெளியில? என்னடா அது? ஜம்புங்க ஐயா. நீ ஜம்ப் பண்ணது கேட்கல, இந்த செம்பை பத்தி கேட்கற. ஏன்டா இப்படி தினம் செம்பு கூட்டான வச்சு ஊராட்டம் பண்ற? 4 பேர் நல்லா உழைச்சி சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா? வாத்தியாரமா ஊராரிங்க சரியான நீங்க எங்க அப்பா மாதிரியா பத்திக்கிட்டீங்க. அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல. எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் அப்படி செம்பு கும்பு எடுத்து ஆடவு கிழவன் இல்லையா? ஐயா ஒப்பனுக்கு ஏதாவது மிஞ்சிட்டு ஐயோ அப்ப கிடைக்கிறாயா? காத்தா சீதனமா கொண்டு வந்த செம்பியா செம்பு. அந்த துக்கம் தான். நீங்க போங்க. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. நல்ல காலம் பிறக்குது. நான் சொன்னபடியெல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டே சாமி. சாமி வயிற்று வலி உயிர் போய் சாமி. வயிற்று வலியா? என்னடா? ஜக்கம்மா. யாரா ஜக்கம்மா? அலே சரி கண்ணில சுத்தி பேசிக்கிட்டியா? மை தடவுனே இப்ப எப்படியா இருக்கு? மைய தடவுனா கருப்பா தான்டா இருக்கு. இந்தாயா என்னன்னு பாத்தியா நீ? கண்ணுக்கு போடுற மையி 3 டப்பா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு 50-100 சம்பாதிச்சிருக்காங்க. இவன் வைத்தியத்தை பத்தி கேட்டுக்கிட்டு நீ அறிவு இருக்காயா அவனுக்குலாம்? கம்ப்யூட்டர் காலத்துல 1/2 மணி நேரத்துல 5 லட்சம் வியாதியை போய்க்கிட்டு அதை விட்டு இவன் உடுக்கையில வைத்தியம் கேட்கறியே? சும்மா இருங்க தம்பி. வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு. யார் இவன்? இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்கேத்திட்டு வெளியே விட்டான். எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தப்ப வச்சுக்கிட்டிய. அந்த அப்ராணி பையனா நீ என்ன போடு போட்டு வச்சிருப்ப? ஏய் மூக்காந்தண்டைய சேர்த்து ஒரே குத்து குத்துனேன்னு வச்சுக்க. என்னடா குத்தவேல ரத்தம் வருது? இதுக்கு தாண்டா சொல்றது ஏவாயில விழுகாதீங்கன்னு. இந்த ரத்த வாயால சொல்றேன். என்ன 8 நாள்ல உனக்கு பைத்தியம் முடிச்சு ரோட அலையல நான் இந்த ஊருக்கு அடிக்கிறேன் விட்டுறேன்டா. அப்படியா? இந்த உடுக்கைய நீ அடிக்கலைன்னா உலகத்துல பொழுதே விடியாது. ஐயோ காமக்கோடங்கி வாயில விழுந்துட்டானே, என்ன ஆகப்பறானோ? ஆமா அவன் வாயு பெரிய தூரடிக்காத கிணறு. அதுல போய் நான் விழுந்துட்டேன், நீ தூக்கி விடு. ஓட்ட வேலை ஏத்தவன. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? சரி எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும். முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டரா பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு. ஏன்னா ஒசரத்துக்கு ரத்தம் போறதெல்லாம் ஆபத்தான விஷயம். ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. யாரா ஜக்கம்மா? ஜக்கம்மா என்ன வார்த்தையா பேசிக்கிட்டா நம்மளுக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு. ஓஹோ ஒருவேளை நீ சொன்ன விஷயம் எது நமக்கு ஆரம்பிக்குதா? ஒரு விடையில்லாத பேர் சொல்லிட்டு இருக்கானே. பாப்போம் இவன் சொல்லி என்ன ஆக போகுது. அஜக்தா என் நம்பி சுகலகுமாரி, இதுவரைக்கும் நீ யாரையாவது காதலிச்சியா? இல்ல அப்படி இல்லன்னா நான் உன்னைய காதலிக்கலாம் இருக்கேன். எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியல. அவங்களுக்கு நான் தனிமாட்டு போய், அதாவது கடந்த 25 வருஷமா இதுவரைக்கும் நான் யாரையுமே காதலிச்சது. அப்படிப்பட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னா உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சுட்டு நீயே யோசனை பண்ணிக்க. வா ஏதாவது உட்காந்து ஐயோ கால போட்டா கத்தாம பாட்டாப்புல போடுவாங்க. பாவல உட்காந்து பேசுவான்.
நான் ஒண்ணு பண்ணல வாசுமா வந்துட்டேன் தாயி. என்ன நடந்தது? ஏய், திருவிழா கூட்டத்துல யாரோ ஒருத்தன் பாட்டிய காலமிச்சதுக்காக 15 பேரை ஓட ஓட வச்ச பரம்பரை எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்து என் தங்கச்சியை கையை பிடிச்சிருச்சியா? ஆசை தப்பிச்சால அருவாட்டை தப்பிச்சு இவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி பைத்தியமா நடிச்சிட வேண்டியதான். உன் தங்கச்சி கையா பிடிச்சிருக்கு, உன் கைய பிடிச்சிருக்கு, உங்க அக்கா கைய பிடிச்சிருக்கு, நான் இவன் கைய பிடிச்சிருக்கு, உங்க கைய பிடிச்சிருக்கு, இந்த புள்ள கட்டி பிடிச்சி யாரா கேப்பா இவனை கூட பிடிக்க அடப்பாது அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்ன மாதிரியே பைத்தியம் பிடிச்சிருச்சே. பைத்தியமா? மறுவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. இப்ப நான் உன்னை வெட்ட மாட்டேன். ஏன்னா இப்ப நான் உன்னை வெட்டினா உனக்கு காரணம் புரியாது. ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இவன் என்னைக்கு பைத்தியம் தெளிஞ்சு மனுஷனா ஊருக்குள்ள நடமாடுறானோ அன்னைக்கு என் தங்கச்சியை பிடிச்ச கைய வெட்டாம விட மாட்டேன். பாவனி நன்றிங்களா? நல்ல யோசனை. அவ கைய பிடிச்சா எனக்கு கல்யாணம் நடக்கும் சொன்னீங்களா? இப்ப அவ கைய பிடிச்சதுக்கு என் கைய வெட்டி போய் விட்டான். அதுக்கு என்ன வழி? இப்ப பண்ணி அதான் வழி. என்ன வழி? பைத்தியம் மாதிரி நடிச்சியே அதான் வழி. பூசாரியா வணக்கம். யாரையா பூசாரி? இதைய பார்த்து முடிவு பண்ணிட்டான். அனிராஜார் பையன் எப்படி? அவனா தங்கமான பையன்யா, சுத்த தங்கம், எதுலயும் சுசுபானவன். போய் பாருங்க. மாத்தியார் பையன்ல எப்படியோ நம்ம பொண்ணு குடுத்து வச்சவன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லிருக்காங்க. இந்த 3 பேர் பாக்கி இருக்கு. முதல்ல கிளம்பு. எதுவுமே உனக்கு லேட்டு தான். வரா, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணுங்கிற ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஊர்ல எல்லாரும் பைத்தியக்காரப்பன்னு சொல்றதுனாலையும், கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளியும்னு சொல்றதுனாலையும், உனக்கும் பொண்ணு கொடுக்க 2 கேன பைய வெளியூர் இருந்து வர்றதுனாலையும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாயடக்கமா கையடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி. இல்ல உன் இஷ்டம் போல விட்டத்துல தொங்கு. அடாடா அப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏப்பா, உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சு போச்சா? யாருக்கு? எனக்கா? ஊருக்குள்ள கேட்டு பாடுறா. ஐயா, நாங்க வெளியூரு. நல்லா இருக்கு. என்னைய ஆசீர்வாதம் பண்றான். விவரத்தை கேளு. இந்த மணிவாத்தியார தெரியுங்களா? ஆமா தெரியும். அந்த பையன் எப்படி? பாக்குறதுக்கு தெளிவா இருக்கீங்க. ஒரு பைத்தியக்காரனை தேடி வந்திருக்கீங்க. என்னைய அந்த படுதாத்தனையும் தங்கமான பையன்னா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு வா. ஐயா வணக்கம். வாங்க 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 வாங்க. நீங்க காலையிலேயே வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் லேட்டு. லாரியில வந்ததுனால. யாரியா? 10வது சொல்றாரு. என் பையன் நீங்க பார்க்க வந்த மாப்பிள்ள. நமஸ்காரம் பண்ணுங்க. வணக்கம்ங்க. அடக்கம்ல ஊருக்குள்ள 2 பேர் பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான். ஒண்ணுன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வாவா வாங்க வாங்க. ஓ, மாப்பிள்ளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்புற விழுக போறான். இப்ப இந்த இலைய குப்புற திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்க திருப்பி போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்தம் மென்டல்னு அர்த்தம். இலைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவான். எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி கொடுத்து? ஏங்க, உங்களுக்காவது அறிவு வேணா? இலைய திருப்பி போடியாயோ? மாப்பிள்ள, உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்க ஐயா கரெக்டா சொல்லிட்டான். என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சுட்டான். ஓ, அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான். பேசுறது மனத்தனமா இலைய திருப்பி இருக்காங்க. வா
அது இல்லடா வாய சாப்பிட்டு வா என்னால நிக்க முடியும் பாரு உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா நான் நீங்க நினைச்சுக்கிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா இது வேற போய் கொடுக்க அவர் அன்பா கவனி சரிப்பா அந்த பொண்ணை நீ கட்டுக்கணும் எப்படிப்பா அப்படி இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன் இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு எங்க சரி குடி விசாரிக்கிறேன் நான் உனக்கு கொடுத்துறேன் நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க அதாவது எங்க அப்பே ஒரு பைத்தியக்காரன் எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும் வந்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. என்னது? நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்னது சோறா அது இல்ல மாப்பிள, வேற என்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, அது உண்மையா பொய்யா மாப்பிள? அதாவதுங்க நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்பரை போட்டுருக்கேன். நான் வந்து கரெக்டா போடலையா? ஆமா. இத பாருங்க, இது என்னது ரசம். இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன். குஞ்சிலியா ஊத்துனேன். இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம், எண்ணி பார்க்க வேணாம். ஓ ஊர்ல 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கயா. மாப்பிள்ள தங்கையா பைத்தியம் இல்ல. அப்ப உண்மையிலே நீங்க பைத்தியம் இல்லையா? சத்தியமா பைத்தியம் தெரிஞ்சதும் கைய வெட்டுவேன். நான் பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தாண்டா, பைத்தியம் பைத்தியம். இன்னும் பைத்தியம் தெரியலையே. அருவாளுக்கு இன்னைக்கு வேலை இல்லையே. இலங்கை ஆண்டவனே, இங்கிலாந்து இளவரசனே, தம்பி பேர் என்ன? நாச்சிமுத்துங்க. ஓம் பேர யாரா கேட்டா? பேச்சிமுத்து பேரு. பேச்சிமுத்தா? பேச்சிமுத்து பேராசி எப்படி இருக்குன்னு பாக்கணும். அந்த ஒரு சீட்டாடு ராஜா. கேட்ட திறந்து கிளி வெளியே வரும். சோறு தான் வச்சுக்கிறது, மறந்து விடு. திறக்கிறேன். வெளியே வந்து ஒரு சீட்டாடு ராஜா. ஏய் ஏன்டா வாயில உயிரை வாங்குறீங்க? கிராமம் நம்ம சேவலோட வாங்கல போறோம். சும்மா இருப்பா. ஏற்கனவே சாம கூட இங்க வாயில விழுந்தா ஊருக்கு அவனை பைத்தியம் சொல்லி இருக்காங்க. அதுக்கு பரிகாரம் தான் பாத்துட்டு இருக்கோம். எது எனக்கு பைத்தியமா? எவன்டா சொல்லுவேன்? ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கா உனக்கு பைத்தியம்னு. பாத்து முடிக்கிறது வரைக்கும் வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. அண்ணா நீ பாருங்க. தம்பிகளை நல்லா கேட்டுருங்க. மதுரை வீர சாமி அருவாளோட வந்திருக்கு. தம்பி பேச்சு முத்தி ஜாதகத்துல அருவா தோசை இருக்கு. இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவாளை திருடி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும். அதனால 2 அடி உயரத்துல அருவாளை அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழியை அறுத்து அந்த கோழியை அறுத்த அருவாளை 11 நாள் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும். அத பாவிகளா, நம்ம அப்பையும் தாத்தெல்லாம் பெரிய கலாடி பிளான்ல இருந்திருக்காங்க. சாமியோட அருவாளை சொல்லி இருக்கிறனாலதான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்துருச்சு. ஏ அப்பா, இதுக்கெல்லாம் கோஷ்டியோட களவாண்டது சமாச்சாரமாச்சே. சமாதானமா போயிருந்தா நான் நினைச்சேன். நான் பின்னாடியே போனா முன்னாடியே ஓடிட்டு இருக்கான். எதை சொல்றது, எப்படி பேசுறது? கடைசி வரைக்கும் கூடயே இருந்து என் கை மட்டும் இல்லப்பா, என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணுப்பா. என்ன பண்ற? எல்லாருக்கும் திச்சி கழிச்சா இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்டில தலை வேற முண்டை வேற நான் உரிச்சு விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்து மாத்திக்கிறான். கையளவு உடம்பு இல்ல அவனுக்கு, என்ன வெட்டுவானா? பில்லி சூனிய சமாச்சாரம் மாதிரி தெரியுதுனே. அவன் பைத்தியக்காரன், சுத்தியும் 4 பேர் இருக்கான். யாரும் செய்வான், ஓடி போயிருவான். இதே மாதிரியே வச்சுக்கா. நம்ம வாத்தியார் பையனுக்கா பைத்தியம், அதான் நம்மளே முடியலையே. பாம்பை பிடிச்ச குரங்கு மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, பக்கத்துல போய் எப்படி நைஸா பேசி பார்த்து அருவாளை கையில வாங்க பாக்குறேன். இல்லைன்னா குறையை தட்டுவேன். ஆளாளுக்கு பாஞ்சு அடிச்சு சாக்குல போட்டு கட்டி ஆற்றுக்கு போட்டு வருவாங்க. எங்க போய் பழச்சு போட்டு. ஆனா தொலை தட்டு போட்டு கவனமா பாத்துறேன். என்னங்க பிரச்சனை?
அது வரல பழம் இருக்குதுன்னு பார்த்து சொல்லணுமா? குடு, நான் பார்த்து முடியாது கொடுக்கண்ணு. முடியாது 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 முடியாது. ஐயா ஐயா இந்த கைய காலால எடுத்துக்க ஐயா. சத்தியமா எங்க அப்பா மேல ஆரியாச்சுனா பைத்தியம் கிடையாதுயா, பைத்தியம் கிடையாது. நீ பைத்தியம் இல்லைங்க. இல்லையா சத்தியம் பைத்தியம் இல்லைங்க. சத்தியமா பைத்தியம் தான்டா. எவனா சொல்லுறா பைத்தியம் இல்லைன்னு? ஏடா இத கேட்க நீ அங்க இருந்து வந்துட்டாங்க. கையில அருவாளோட நிக்கிறான். நான் பைத்தியம் யாரா சொல்றது? பைத்தியம் தான்டா பெண்ண. விளையாட்டா பண்றீங்க. கேட்டா பைத்தியங்கிறது அப்புறம் இல்லைங்கிறது. கேட்டுக்கிறவன் பைத்தியம் கூடா. ஐயா பைத்தியம் இல்லைன்னா அவன் அடிக்கிறா, பைத்தியம்னா நீங்க அடிக்கிறீங்க. இன்னொருத்த அருவால கையில கொடுத்து கீழே வச்சா சாமி குத்த வைக்கிறான். இப்படி ஆளாளுக்கு ஒரு உசுரை துன்புறுத்தீங்க. நான் எங்க போவேன், யார்கிட்ட போய் சொல்றேன்? உங்களுக்கு இறக்கவே இல்லையா? என்னடா என்னடா குழப்பம் குழப்பம் ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்லையா, ஒரு குழப்பம் கிடையாது, ஒரு குழப்பம் கிடையாதுயா. உங்க பின்னால ஒருத்தர் நிக்கா பாத்தீங்களா, அவனை மட்டும் பிடிச்சி வச்சுருங்க. உங்க குழப்பம் கூட தெரிஞ்சு போகும். அவன் கூப்பிடுதான். என் உயிருக்கு நீங்க தான் உத்தரவாதம் கொடுக்கணும். ஏன்னா அவன் தான் கையில அருவாளை வச்சிருக்கான். அவனை பிடிங்க முதல்ல. ஐயா முழு பிள்ளை அருவா வச்சிருப்பாங்க, அவனை பிடிங்க. எனக்கு நீங்க எவ்வளவு போறீங்க? அங்க போய் பிடிங்க. போகையா சொல்றான் பஞ்சாயத்து. பிடிங்க. ஆரம்பத்துல என் தங்கச்சி கையை பிடிச்சிருத்தாங்கிறதுக்காக இவனை வெட்ட வந்தது என்னவோ உண்மைதான். அப்புறம் நானே மனசு மாறி இவனையே மாப்பிள்ளையா எடுத்துக்கிறது முடிவுக்கு வந்தேன். இதை சொல்றதுக்கு போனா போற நேரம் எல்லாம் ஓடிட்டே இருக்கான். விவரம் தெரியாத பையன் முந்தா நாள் என்னையே வெட்டுறதுக்கு அருவா பூசை பண்றான். ஐயோ மச்சான், முந்தா நாள் நான் ஒன்னே வெட்டுறதுக்கு பூஜை பண்ணல மச்சான். சேவை இருக்கு பாரு, சேவை. அதை வெட்டுறதுக்கு பூஜை போட்டா அதுக்கு போய் தப்பா அனுப்பிட்டு இருக்கு பாருங்க. ஹலோ கையிருங்க. ஹலோ அதான் ஒண்ணு சந்தோஷத்துல கையிருங்க மச்சான். மாப்பிள்ள இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க எந்த சக்தியாலே முடியாது. உண்மை கேட்டாக்கா செக்கில திக்கிட்டே நல்ல கூத்தா போச்சுடா.